ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கொடி மூவியோட ஷார்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு கொடி மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்ப்போம். ஆர்எஸ் துரை செந்தில்குமார் தான் கொடி மூவியோட டேரக்டர். ப்ரொடியூஸ்ட் பை வெற்றிமாறன் பி மதன் பிரசன்டர். ரைட்டன் பை ஆர்எஸ் துரை செந்தில்குமார் வி கி அமித்ராஜ். படத்தோட முக்கியமான கேஸ்ட் யாருன்றதை பார்ப்போம். தனுஷ், த்ரிஷா கிருஷ்ணன், அனுபமா பரமேஸ்வரன், சரண்யா புன்வண்ணன், எஸ்ஏ சந்திரசேகர். படத்துக்கு மியூசிக் யாருன்னு பார்த்தா இப்போ எல்லாருக்கும் தெரியும், சந்தோஷ் நாராயணன். சினிமோட்டோகிராஃபி வெங்கடேஷ் எஸ். எடிட்டட் பை பிரகாஷ் மேப்போ. ப்ரொடக்ஷன் கம்பெனி கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி. டிஸ்ட்ரிபியூட்டட் பை எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர். வாங்க படத்துக்கு போகலாம். இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா, படம் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர். ஃபஸ்ட் டைம் தனுஷ் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் ஒரு டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காருன்றதெல்லாம் தாண்டி தனுஷ் த்ரிஷா காம்போ ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்டு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருந்தது. சரி, என்ன தாண்டா இருக்குது இந்த படத்துலன்னு போய் பார்த்தா, படம் ஒரு நல்ல ஒர்த்தபிள் மூவின்னே சொல்லலாம். கமர்ஷியல் படம் தான். ஆனால் கமர்ஷியல் படத்தை எப்படி ஸ்க்ரீன் பிளேவை மாற்றி த்ரில்லிங்காக கொண்டு போகணுன்றத ஆர்எஸ் துரை செந்தில்குமார் நல்லாவே யோசித்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்தா மியூசிக். பிஜிஎம் ஸ்க்ரீனில் தெரிக்குதுன்னு சொல்லலாம். இந்த படம் தனுஷோட ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்றதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. தனுஷ் 2 கேரக்டர் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒன்று அன்பு, இன்னொன்று கொடின்ற கேரக்டர். 2 பேருமே ட்வின்ஸ். 2 பேருமே அண்ணன் தம்பியாக இருக்காங்க. கொடின்ற கேரக்டர் கடைசி வரைக்கும் படத்தில் நம்ம கூட ட்ராவல் ஆகும்னு படம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம நினைப்போம். ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ போல்டாக இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் நம்ம கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆகாது. த்ரிஷா இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வரைக்கும் வராங்க. 2-3 பாட்டுக்கு மட்டும் போகாமல் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாங்க. த்ரிஷாவோட கேரக்டர் ரொம்ப போல்டாக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் எஸ்ஏ சந்திரசேகர் சார் ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். சரண்யா புன்வண்ணன் எல்லா படத்துலேயும் வர மாதிரி தனுஷ்க்கு ஒரு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வேறு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தா, படம் நார்மலான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்றதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. படத்தோட மியூசிக் படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்னே சொல்லலாம். அதுவும் கொடி பறக்குது சாங் ஸ்க்ரீனில் வரும்போது தனுஷ் ஃபேன்ஸ் கிட்ட அப்படி ஒரு அப்படி ஒரு கைத்தட்டல் கிடைக்கிது தனுஷ்க்கு. தனுஷ் சாரோட கெட்டப் இந்த படத்தில் பார்த்தோன்னா, ஒரு கெட்டப் புதுப்பேட்டை படத்தில் வர மாதிரி ஒரு லுக்கில் தனுஷ் சாரை காமிச்சிருக்காங்க. இன்னொரு கெட்டப் தங்கமகன் படத்தில் வர மாதிரி ஒரு லுக்கில் காமிச்சிருக்காங்க. மொத்தத்தில் 2 கெட்டப்பும் அருமையாக இருக்குது. ஆக்டிங்கில் அவர் காமிச்சிருக்க டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. த்ரிஷா படத்தில் ஹீரோயினாக என்ட்ரி ஆகிறாங்க. கடைசியில் அவங்க நெகட்டிவ் கேரக்டராக காட்டுறாங்களா இல்லை பாசிட்டிவ் கேரக்டராக காட்டுறாங்கன்றதுல தான் இந்த படத்தோட ப்ளஸ் இருக்குன்னு சொல்லலாம். த்ரிஷா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அனுபமா பரமேஸ்வரன் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அன்புன்ற கேரக்டருக்கு ஜோடியாக வராங்க. அவங்களுக்குள்ளே வர சின்ன சின்ன குட்டி ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கொடின்ற கேரக்டருக்கும்
ருத்ரான்ற கேரக்டருக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் நடுவில் வருது. அதனால் கொடின்ற கேரக்டர் வந்து நடுவில் வந்து இல்லாமல் போயிடுது. இந்த படத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த படத்தை மறக்காமல் பாருங்கள். ஒரு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் கொடின்ற படம். தனுஷ் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இந்த படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இப்போ டிவிடி வாங்கி போட்டு பார்க்காதீங்க. ஏன்னா சினிமா துறையில் வந்து பல கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க. அதை நம்ம வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா டிவிடி வாங்கி அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ரெண்டாவது, படத்தை ஆன்லைன்லேயும் பார்க்காதீங்க. சினிமா துறைன்றது ரொம்பவே பெருசு. ஒரு படத்தை நம்பி மேக்ஸிமம் 1000 பேருக்கு மேலே 2000 பேருக்கு மேலேயாவது இருப்பாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க குடும்பம் அதை நம்பி தான் இருக்குது. இதை மனசில் வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த படம் பார்க்காதவங்க படத்தை போய் பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூவில் ஏதாவது சின்ன சின்ன தப்பு இருந்தால் அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணுறேன். அதாவது ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.